ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இறால் தவா ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த இறால் எந்த டேஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெரினா பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே ரோட் சைட் கடைகளில் எந்த டேஸ்ட்டில் கிடைக்குமோ இறால், அதே டேஸ்ட்டில் தாங்க இந்த இறாலை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நீங்களும் அதே மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா இறால் பீச்சில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே கிடைக்கும். இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இறால் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்குங்க. இப்போ வாங்க இறால் செய்யலாம். நான் இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதில் மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் இருக்குது. இறாலில் மெயினாக மேலே இருக்கக்கூடிய தோல் தலை எல்லாத்தையும் நீக்கிட்டு நடுவில் மைய நரம்பு ஒன்று இருக்குங்க. அந்த நரம்பை க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லா இறாலையுமே நான் அப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மசாலா பொருட்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை மட்டும் சேர்த்தா போதும். இறால் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ண இறாலே 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒரு இறாலையும் போய் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இதை 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஊற வச்சிடுறேங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இறால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா ஊறி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு நல்லா வெயிட்டான தவா வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எண்ணெய் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை செய்ய போகிறது கிடையாது. அதனால் எண்ணெய் கொஞ்சமாக விட்டாலுமே போதுமானதாக இருக்குங்க. நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ இறாலை சேர்த்துக்கலாங்க. இறாலை சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. அந்த விட்டுருக்க எண்ணெயே போதும். அதே மாதிரி இறாலில் இருந்தே தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்குங்க. அந்த தண்ணி வற்றினா போதும், அவ்வளோதான். இதில் தனியாக தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இறால் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் பார்த்திங்கன்னா தவாவில் போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 நிமிஷத்துக்குள்ளேயே இறால் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அதிலே தண்ணி சுரக்கும். தண்ணி சுரந்து அதுவே வற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ வற்ற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அது கூட சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் பீச் சைடெலாம் போனீங்கன்னா நிறைய கருவேப்பிலை அது மேலே தூவி வச்சுருப்பாங்க. நல்ல மணமாக இருக்கும். அதே மணம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் செய்கிறப்ப கிடைக்கணுன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அது மேலே அப்படியே தூவிடுங்க. பச்சையாகவே தூவுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா எண்ணெயில் அந்த இறால் கூடவே சேர்ந்து ஃப்ரை ஆகிடும். சாப்பிட்றப்ப அந்த மணம் பார்த்திங்கன்னா ஒரு தனி ருசியை தரும். பாருங்கள், இப்போ இறால் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் இறாலை ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாதுங்க. 4 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்காதீங்க. இப்போ சூப்பரான இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இறால் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையான இறால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப் லெமனை அது கூட சேர்த்துக்குங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக ஒரு பெரட்டிடுங்க. அந்த தவாவினுடைய ஹீட்டே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், வாசனை இன்னும் நல்லா சூப்பராக வரும். இப்போ சூப்பரான இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் பீச்சில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். செம்மையான இறால் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.